50 ரூபாய். ரைட்? அதோட வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்ட்ஸ் ஆஃப் 2.5, அதாவது பங்கு லாபம், ஒரு பங்குக்குரிய பங்கு லாபம் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கு வந்து ஒரு பங்குக்குரிய பங்கு லாபம் வந்து 2.5 ரூபாய். ரைட்? ஒரு பங்குக்குரிய பங்கு லாபம் வந்து 2.5 ரூபாய் per annual. ஒரு வருஷத்துக்கு 2.5 ரூபாய். Aruna invested 60,000 rupees to buy shares in above company. How many shares did he buy? Right? அதாவது பாத்தீங்கன்னா அருணன், ரைட்? அருணா இல்ல, இது சிங்கிள் நேம், அருணன், ரைட்? பாய். அப்ப அருணன் என்றவர் வந்து 60,000 ரூபாயை வந்து இன்வெஸ்ட் பண்றாராம். ரைட்? அருண் என்றவர் வந்து 60,000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்றாராம். அப்ப அவர் வந்து இந்த கம்பெனில வந்து எவ்வளவு பங்குகளை வாங்கி இருப்பார்? அப்ப எவ்வளவு பங்குகளை வாங்குறா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு பங்குகள் எண்ணிக்கை காணணும்டா. 60,050 பிரிக்கணும். 50 பிரிக்கணும். ஏனென்றா ஒரு பங்கின் விலை 50 ரூபாய். ஆகவே 60,000 எத்தனை பங்கு வாங்கலாம்? அதாவது வந்து ஒரு மாங்காயின் விலை 50 ரூபாய், 60,000 ரூபாய்க்கு எத்தனை மாங்காய்கள் வாங்கலாம் என்று நாங்க பாக்குறது தான் இதுக்குரிய இது. ரைட்? ஓகே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓகே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை நான் சொல்லிக்கிறோம் எவ்வளவு வரும் உங்களுக்கு? 1200 பங்குகள். 1200 பங்குகள், 1200 shares. ரைட்? அப்ப 1200 பங்குகள் வந்து அவர் என்ன செஞ்சிருப்பார்? வாங்கி இருப்பார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா after receiving dividends from the company at the end of the year, Aruna sells all the shares at 55 rupees. ரைட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பிறகு அவருக்கு பங்கு லாபம் எவ்வளவு கிடைச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் கதை சொல்லுங்க. ஒரு வருஷத்துக்கு பிறகு அவருக்கு பங்கு லாபம் எவ்வளவு கிடைச்சிருக்கு? ஒரு பங்கின் விலை எவ்வளவு இருக்கு? ஒரு பங்கின் பங்கு லாபம் எவ்வளவு? 2.5 ரூபாய். ஆகவே 1200 பங்குகளுக்கும் ஒரு வருஷத்துக்கு பிறகு அவருக்கு எவ்வளவு பங்கு லாபம் கிடைச்சிருக்கும்? 1200 தர 2.5. 2.5. 2.5 5 ரைட். அப்ப 600 தர 2.5 பெருக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கிறத விட 5 போட்டா அது 2.5 தானே. ஸோ அப்பயே அதே வந்து எனக்கு சுருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னா 5 போகும். ரைட்? 1 600. 600 தர 5 எவ்வளவு? 3000 ரூபாய். ரைட்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1200 பங்குகளுக்கு வந்தவருக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 3000 ரூபாய் பங்கு லாபம் வந்திருக்கும். ரைட்? அப்ப என்ன செய்யற? முதலாவது வருஷத்துல வந்து 1200 பங்குகளை வாங்கி ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே பங்கு லாபத்தை அவர் பெறுறார். பெற்றதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்யறார்? அந்த பங்குகளை வந்து 55 ரூபாய்க்கு விற்கிறார். ரைட்? 50 ரூபாய்க்கு வாங்கின பங்குகளை 55 ரூபாய்க்கு விற்கிறார். அப்ப ஒரு பங்கு எவ்வளவு லாபம் வச்சு விற்கிறார்? 5 ரூபாய் லாபம் வச்சு பங்குகளை விற்கிறார். இப்ப 5 ரூபாய் லாபம் வச்சு ஒரு பங்குகளை விற்கிறாருன்னா, இப்ப 55 ரூபாய்க்கு ஒரு பங்கு விற்கிறேன்னா மொத்தமா அவ்வளவு விலைக்கு வித்திருப்ப? அவ்வளவு பங்குகளே 55 தர 1200. 1200 ரூபாய்க்கு வித்திருப்ப. ரைட்? இது கேள்வியில் இருக்கான்னு பாப்போம் ஃபர்ஸ்ட். How much does he obtain in total as dividends and from selling all the shares? Right? அதுக்கு என்னது? 55 எல்லா பங்குகளையும் விற்றா பங்கு லாபத்துல இருந்தும் எல்லா பங்குகளையும் விற்றதன் மூலம் அவருக்கு கிடைக்கும் மொத்த பணம் ஈயாகும். ரைட்? அப்ப இதுல வந்து லாபம் மட்டும் கேட்கல. ரைட்? அதாவது அவருக்கு கிடைக்கிற லாபம் யாதுன்னா என்ன செஞ்சிடணும்? ஒரு பங்குக்கு 5 ரூபாய் படி லாபம் வரும். ஆகவே 1200 பங்குக்கு 5 ரூபாய் படி எவ்வளவு லாபம்? அதையும் பெருக்கி இந்த பங்கு லாபத்தால் அவர்கள் லாபத்தையும் பெருக்கின எங்களுக்கு என்ன வரும்? அவருக்கு கிடைத்த மொத்த லாபம் வரும். ஆனா இப்ப என்ன கேள்வி கேட்கிறோம்? அவருக்கு வந்து மொத்த பணம் எவ்வளவு கேட்கிறோம். அப்ப அவர் இன்வெஸ்ட் பண்ணின பணத்தையும் நாங்க கூட்டணும். ரைட்? 60,000 கூட்டணும். அப்ப என்னது? ஒரு பங்கு வந்து இப்ப
₹1200 1200 பங்குகளை வந்து வாங்கினவர் 50 ரூபாய்க்கு இப்ப 55 ரூபாய்க்கு விற்கிறார். அப்ப 55 ரூபாய்க்கு 1200 பங்குகளை வித்தா எவ்வளவு வரும்? 66,000. 66,000. 6,000 சொச்சுமோ 66,000. ரைட். அப்ப 55 பங்குகளை வித்தா பிறகு இப்ப அவர்கிட்ட கையில 66,000 இருக்கும். அதோட அந்த ஒரு வருஷம் கடைசியில விற்க போறேன். அப்ப ஒரு வருஷத்துல ஒரு பங்களா எவ்வளவு வந்திருக்கும்? 3,000. 3,000. சோ மொத்தமா எவ்வளவு வந்திருக்கும்? இது டிஃபரன்ஸால வந்தது. இது வந்து மொத்தமா அந்த பங்குகளை வந்து கூட விலைக்கு வித்ததால வந்தது. ஆகவே இதுல வந்து எவ்வளவு வந்திருக்கும் மொத்தம்? 66,000 சக 69,000. 69,000. ரைட். இப்ப மூலதன லாபம் கேட்டிருந்தா எவ்வளவு வந்திருக்கும்? மூலதன லாபம் கேட்டா எவ்வளவு வந்திருக்கும்? உங்களுக்கு நான் மூலதன 6,000 லாபம் என்னன்னு சொல்லி தந்தேன். ஒரு 1,205. கதைக்கிற விலங்கு இருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பங்கு என்ன விலைக்கு வாங்கினமோ அதை விட கூட விலைக்கு வித்தா அதால விற்கிறதால வர்ற லாபம் தான் மூலதன லாபம். மூலதன நட்டம்னா என்ன? ஒரு பங்கு என்ன விலைக்கு வாங்குறோமோ அதை விட குறைஞ்ச விலைக்கு பங்கு வித்துட்டோம்னா எங்களுக்கு நட்டம் வரும். ரைட். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பங்கு 50 ரூபாய்க்கு வாங்குறோம், 55 ரூபாய்க்கு விற்கிறோம். ஆகவே ஒரு பங்குக்கு மூலதன லாபம் எவ்வளவு வரும்? 5 ரூபாய். ஆகவே மொத்தம் 1,500 பங்குக்கு மூலதன லாபம் எவ்வளவு வந்திருக்கும்? 6,000. 6,000 ரூபாய் வந்திருக்கும். ரைட். அந்த கேள்வியை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளும். இங்க வந்து கேட்டது மொத்த லாபம். மொத்த லாபம் இல்ல மொத்த தொகை. கையில இருக்க மொத்த தொகை இவ்வளவு. மூலதன லாபம் மொத்த லாபம் கேட்டு நினைஞ்சிருக்கணும். மூலதன லாபத்தையும் இந்த இந்த பங்கால இந்த டிவிடெண்ட்ஸால கிடைச்ச இந்த லாபத்தையும் சேர்த்து கூட்டி வர்றதுதான் உங்களுக்கு மொத்த லாபம் வந்து. மூலதன லாபம்டா பங்குகளை என்ன விலைக்கு கூட்டி விற்கிறாரோ அதால வர்ற லாபம் மூலதன லாபம். இது வந்து பங்கு லாபம். அதாவது வந்து பங்குகளை ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்க ஒரு வருஷத்துல ஒரு பங்கு அந்த கம்பெனில இருந்து வாங்கினா ஒரு வருஷத்துக்கு அந்த கம்பெனி கொடுக்குற அமௌண்ட் பங்கு லாபம். ரைட். அதுதான் இது. ரைட். அதுல வந்து கொஞ்சம் தெளிவா விளங்கி வச்சு கொள்வோம். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா Aruna deposit the total amount Aruna deposits the total amount he gets in a bank for 1 year. If he received 3,450 rupees as interest from the bank for the year, what is the annual interest rate the bank pays? Right? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தொகையை கொண்டு போய் அருண் என்ன செய்யறா ஒரு பேங்க்ல கொண்டு போய் டிபாசிட் பண்றா. ரைட். ஒரு பேங்க்ல கொண்டு டிபாசிட் பண்ண பிறகு அவருக்கு கிடைக்கிற மொத்த வட்டி, ரைட், ஒரு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கிற மொத்த வட்டி 3,450 ரூபாயா. ரைட். ஒரு வருஷத்துக்கு கிடைக்கிற மொத்த வட்டி 3,450 ரூபாயா. 3,450 ரூபாய் வட்டி மட்டும் கிடைக்கும். இப்ப அந்த பேங்க் வந்து அவை அருணுக்கு வந்து எவ்வளவு வட்டி கொடுக்குது, அதாவது வட்டி வீதம், அனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட், ரைட், வட்டி வீதம் எவ்வளவுன்னு கேட்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும் நாங்க? 3,450 சமன் அப்படின்னு செய்யலாம். ரைட். 3,450 சமன் என்னோட வரும் 3 மேல 69,000 இப்படி போட்டு நீங்க என்ன செய்யலாம்? இந்த 69,000 பெருக்கிறது அங்க போய் பிரிக்கும், பிரிக்கிற 100 போய் அங்க போய் பெருக்கும், அப்படி போட்டு நாங்க செய்யலாம். ரைட். அப்படி இல்லை நீங்க டைரக்டா செய்யணும் என்ன செய்யலாம்? 69,000க்கு எங்களுக்கு எவ்வளவு வீத வட்டி கிடைச்சிருக்கும்? 100 வீதம் கிடைச்சிருக்கு. ஆகவே இப்ப எங்களுக்கு காண வேண்டிய வட்டி வீதம் என்னத்துக்கு? 3,350 ரூபாய்க்கு. 450 ரூபாய். ரைட். இதுல உங்களுக்கு விளக்கம் குறைவா இருந்தா தயவு செய்து இதுக்குள்ள போகாதீங்க. நீங்க இந்த எக்ஸ்போர்ட்டே செய்யுங்க. அதாவது வந்து வட்டி சமன் எங்களுக்கு என்ன தெரியும்? 100 மேல் வட்டி வீதம் தர மொத்த தொகை உங்களுக்கு விட வந்து வரும். ரைட். இதுல இருந்து நீங்க எழுவாயாகும். இங்க இருந்து பிரிக்கிறது பெருக்கிறது, பெருக்கிறது வந்து அதாவது எக்ஸ் தான் காணணும், இங்க பெருக்கிறது வந்து இங்க பிரிக்கிறது. ரைட். அப்ப பிரிச்சோம்னா உங்களுக்கு எக்ஸ் வந்து எவ்வளவு வரும்? 5 வீதம்.
69 5 345. ஆம் சார். ஓகே அப்ப 5 வீதம். இல்லாட்டி இது விளங்க மாதிரி இன்னும் விளங்குற மாதிரி நீங்க போட வேண்டாம். எப்படி போட்டுக்கொள்ளலாம்டா எப்படி 69,000க்கு வட்டி வந்து எங்களுக்கு தெரியும் 3,450. ஆகவே 100 வீதத்துக்கு வட்டி எவ்வளவு? ஓகே எல்லாரும் கட்டாயம் பாஸ்புக் கையில வச்சிருக்கணும். பாஸ்புக் இல்லாம மற்ற பாடத்துக்கு எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிடுறாங்க. பாஸ்புக் கட்டாயம் இருக்கணும் கையில. பாஸ்புக் புக் அட்லீஸ்ட் 10 வருஷம் பாஸ்புக் இருக்கணும். ரைட் பாருங்க இது வந்து உங்களுக்கு அந்த பேட்டர்ன் தெரிஞ்சாலே இந்த கேள்வி ஈஸியா செய்யலாம். குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ள இந்த கேள்வி செய்யலாம். வடிவா பாருங்க இந்த கேள்வி. அதாவது குறைந்த செல்லும் மாத அளவு வட்டி. ஓகே ரூபாய் 8,000 தொடக்க கொடுப்பனமாக செலுத்திய பின்னர் மீதியை தவணை தொகைகளாக செலுத்துவதன் மூலம் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை வாங்கலாம். ரைட் அதாவது வந்து ரெடி கேஷுக்கு வந்து 80,000 இருக்கிற இதை வந்து ரைட் ரெடி கேஷுக்கு வந்து 80,000 இருக்கிற ஒரு குளிர்சாதன பெட்டிய சாரி தொலைக்காட்சிய என்ன செய்யணுமாமெண்டா 8,000 ரூபாய் தொடக்க தொகை அதாவது 8,000 ரூபாய் 8,000 வந்து டவுன் பேமெண்ட் பண்ணி வாங்கினோம். ரைட் அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா முதலாவது இது இவ்வளவு இது ரெண்டும் தெரிஞ்சோட நாங்க ஃபர்ஸ்ட் முதலாவது ஸ்டெப் என்ன செய்யணும்? கடன் பணத்தை கண்டுபிடிக்கும். கடன் பணத்தை கண்டுபிடிக்கணும். பேலன்ஸ் டு பே இன் தி இன்ஸ்டால்மெண்ட். ரைட் அதாவது பேலன்ஸ் டு பே இன் தி இன்ஸ்டால்மெண்ட் அதாவது கடன் பணம். எவ்வளவு கடன் பணம் உங்களுக்கு வரும்? மொத்தம் 80,000 இருந்து 8,000 கழிக்கணும். 8,000 கழிக்கணும். வசனம் எழுதி செய்யுங்க. ரைட் எனக்கு நான் எழுதிட்டு உங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ரா போகணும்னு நான் எழுதலாம். நீங்க எழுதுங்க. இப்போ கடன் தொகை ரைட் கடன் தொகை தான் நாங்க கழிக்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா the balance to be paid in installment. அப்ப 8,000 இருந்து சாரி 80,000 இருந்து 8,000 கழிக்கும். கழிச்ச உங்களுக்கு எவ்வளவு வரும்? 72,000. 72,000. 72,000 ரூபாய் கடன் தொகை. ரைட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வட்டி இல்லாம ரைட் வட்டி இல்லாம நாங்க 18 மாத அளவுன்னு சொல்லியிருக்கோம். ரைட் 18 மாத அளவு சம மாதத்தா பிரிச்சு கொடுக்க பண்ணிருக்கோம். வட்டி இல்லாம ஒரு மாசத்துக்கு செலுத்துற தொகை எவ்வளவு காணும் என்ன செய்யணும்? 72,000 18ஆல பிரிக்கணும். 72,000 18ஆல பிரிக்கணும். 72,000 18ஆல பிரிக்கணும். ஸோ வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் இப்போ மந்த் எவ்வளவு பே பண்ணுவோம்டா? 72,000 18ஆல பிரிக்கணும். பிரிச்ச உங்களுக்கு எவ்வளவு? 4,000. 4,000 ரூபாய். ரைட் இது வந்து ரெண்டாவது ஸ்டெப். ஸ்டெப் வழியா பாத்துக்கொள்ளுங்க. இதுல வரக்கூடிய கேள்வி பாருங்க ஒண்ட விட்ட வருஷம் இது கட்டாயம் வந்துட்டு இருக்குது. சோ இது இப்ப 2021 23 அடுத்தது 25 ரைட் அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னது பட்டன் வந்து அதாவது முதலாவது இது என்னது மாதல கடைசியில வந்து எத்தனை ஒரு மாதத்துக்கு செலுத்த வேண்டிய வட்டியோடு சேர்த்து செலுத்த வேண்டிய கடன் தொகையை கேட்கிறானோ அடுத்த மாத அளவு வட்டி அந்த வட்டி வீதம் எவ்வளோன்னு கேட்போம். ஒரு மாதத்துக்கான வட்டி வீதம் எவ்வளோன்னு கேட்போம். ரெண்டும் தான் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. சோ இந்த பட்டியலை தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த கேள்வி ஈஸியா செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கு 4,000 ரூபாய் ரைட் வட்டி இல்லாம செலுத்துறது வந்து 4,000 ரூபாய். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது காண வேண்டியது என்னது? ஒரு மாத வட்டி. ரைட் ஒரு மாத வட்டி காணுவோம். ரைட்
ஒரு மாத வட்டி காணணும்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் காணணும்னா என்ன செய்யணும்? 4000 ரூபாய் 100% மேல் வருட வட்டி 100% மேல் வருட வட்டி எவ்வளவு? 24 வீதம். வட்டி வீதம் வருட வட்டி வீதம் 24 4. வீதம். அதை பார்க்கணும் படிவா வருட வட்டி வீதமா என்னண்டு ரைட். வருட வட்டி வீதம் 24 வீதம் தர ஒரு மாத கடன் பணம் ஒரு மாத கடன் பணம் 4000 ரூபாய் தர 12/1. 1/12. ஏன் மாசத்துக்கு கணக்கு ரைட். இப்ப வந்து முதலாவது வந்து கடன் தொகை காணுவோம். அப்ப அதுல வசனம் எழுதணும் கடன் தொகை என்று. ரெண்டாவது வந்து காணுவோம் வட்டி இல்லாம, அதாவது வந்து வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் நாங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பே பண்ணலாம்னு காணுவோம். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்கான வட்டி எவ்வளவு காணுவோம். அப்ப ஒரு மாசத்துக்கான வட்டி காணணும்னா சோ இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 month. அப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு மந்த்துக்கான வட்டி வந்து எவ்வளவா இருக்கும்? 100 மேல் 24ன்றது 12 மாசத்துக்கு. ஆக ஒரு வீதம் 24 வீதம்ன்றது அனுவலுக்கு. ஆக ஒரு மாசத்துக்குண்டா 12 பிரிக்கணும். அதோட ஒரு மாசத்துக்கான கடன் தொகை எங்களுக்கு தெரியும் 4000 ரூபாய். ஆகவே என்ன போகுது? இதை சுருக்கினோம்டா 80 ரூபாய் வரும். ஓமா இல்லையா? 80 ரூபாய். ஓகே. அடுத்த ஸ்டெப் என்ன? இது முதலாவது மாத அலகுகளின் இது ரெண்டாவது ஸ்டெப்பா நம்ம ஞாபகம் வச்சுக்கொண்டு போவோம். ரைட். மூன்றாவது ஸ்டெப் வசனம் எழுதுங்க தயவு செய்து. நான் எழுதல, ஆனா நீங்க வசனம் எழுதி கொள்ளுங்க. மூன்றாவது வந்து நாங்க 4வது ஸ்டெப் காண வேண்டியது மாத அலகுகளின் எண்ணிக்கை. ரைட். ஸ்டெப்பா நீங்க எழுதி கொண்டு போங்க. அதாவது இப்ப ஞாபகம் வச்சு கொண்டு போங்க. நம்பர் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வசனம் எழுதி கொண்டு போனீங்கன்னா சரி. ரைட். 4வது வந்து பாத்தீங்கன்னா மாத அலகுகளின் எண்ணிக்கை. ரைட். அப்ப மாத அலகுகளின் எண்ணிக்கை வந்து காண்றதுக்கு எங்களுக்கு என்ன இது வேணும்? மந்த் யூனிட்ஸ் வந்து காண்றதுக்கு எவ்வளவு வேணும்? என்ன என்ன இது வந்து n into n+1 by 2 ஈக்குவேஷன் வந்து அது. அப்ப ஆகவே n வந்து உங்களுக்கு எவ்வளவு? 18 தர n+1 என்றா 19 கீழ் 2. அப்ப எவ்வளவு? 9 19 171. 171 month units. Right. 171 month units. அதாவது மாத அலகு. ரைட். மாத அலகுகள் 171 வந்துருக்கு. அடுத்தது 5வது ஸ்டெப் என்ன செய்யணும்? மொத்த வட்டி செலுத்த வேண்டிய மொத்த வட்டி. சோ செலுத்த வேண்டிய மொத்த வட்டிக்கு என்ன செய்யணும்? ஒரு மாத வட்டியை என்ன செய்யணும்? மாத அலகுகளால பெருக்கணும். 80 ரூபாய் ஒரு மாசத்துக்குரிய வட்டியை மாத அலகுகளால பெருக்கணும். ஆகவே செலுத்த வேண்டிய மொத்த வட்டி இதுல எழுதிக்கொள்ளணும். செலுத்த வேண்டிய டோட்டல் இன்ட்ரெஸ்ட். ரைட். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் டு பி பெய்ட். சோ அவ்வளவு உங்களுக்கு வரும் 80 தர 171. சீக்கிரம் எவ்வளவு வரும்? 13,680. 13,680 ரூபாய். 13,680. 80. Right. 13,680 rupees வரப்போகுது. இவ்வளவு வந்து எவ்வளவுக்கு மொத்தமா நாங்க பே பண்ண போறிய கடன் தொகை. ரைட். ஓகே. அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம்? செலுத்த வேண்டிய மொத்த தொகை. செலுத்த வேண்டிய மொத்த தொகை. ஆகவே செலுத்த வேண்டிய மொத்த தொகை. ஆகவே 72,000 சாக 13,680. 680 கூடினோட எவ்வளவு உங்களுக்கு வரும்? 85,680. 85,680 ரூபாய் வரும். ரைட். இதுல சுருக்கல்களே பிளவுற்றாங்க கவனம் என்ன பிள்ளைகள் இதுல வர்றதுக்கு வாய்ப்புகள் கூட. ரைட். கடைசி ஸ்டெப் என்ன? 7வது ஸ்டெப் மாத தவணை பணம். ஒரு மாத தவணை பணம். அப்ப என்ன செய்யணும்? கடைசி முதல் ஸ்டெப். அப்ப என்ன செய்யணும் இதுக்கு? ஒரு மாத தவணை பணம் தானே கேள்வி. அப்ப இதான் கடைசி ஸ்டெப். 85,680 என்ன செய்யணும்? 18 பிரிக்கணும். 18ஆல பிரிக்கணும். பிரிச்சவனா எவ்வளவு வருது? 4,760. 4,760 760.
60 ரூபாய். ரைட். அப்ப என்ன அர்த்தம்? 4000 ரூபாய் பே பண்ண வேண்டிய இடத்துல 4760 ரூபாய் பே பண்ணணும் மந்த். எழுதி கொள்ளுங்க. வசனம் எழுதுங்க தயவு செய்து. ஸ்டெப்பை ஞாபகம் வச்சு கொடுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வசனம் எழுதுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இதுல வந்து எங்களுக்கு வரப்போகுது கடன் தொகை. ரைட். இது வந்து ஒரு மாசத்துக்கு வட்டி இல்லாம செலுத்துற கடன் தொகை. ரைட். இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மாசத்துக்கான கடன் தொகை. அது வட்டி, சாரி, ஒரு மாசத்துக்கான வட்டி. இப்போது பாத்தீங்கன்னா இது மாத அலகுகள். அப்போ இத்தனை மாத அலகுகளை ஒரு மாசம் வட்டியால பெருக்கினா உங்களுக்கு மொத்தமா நாங்க கட்ட வேண்டிய வட்டி வரும். ரைட். இன்ட்ரெஸ்ட், டோட்டல் இன்ட்ரெஸ்ட். அப்ப எங்களோட கடன் தொகையோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கூட்டினா நாங்க மொத்தமா பே பண்ண வேண்டிய அமௌண்ட் ஒன்று வரும். அது மொத்தமா பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை எத்தனை மாதத்துக்கு நாங்க பே பண்ணணும்னு தர்றாங்களோ அத்தனை மாதத்துல பிரிச்சோம்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பே பண்ணணும்னு வரும். ரெண்டாயிரத்தி 22-23 ஆண்டு பார்த்து 2022 எக்ஸாம் 2023 எக்ஸாம் 2022 வச்சுக்கணும். ஓகே பாருங்க. ரூபா 9000 பெருமானம் உள்ள ஒரு பொருளை இறக்குமதி செய்யும் போது அதன் தொடக்க பெருமானத்தில் 18% சுங்க தீர்வையாக அறவிடப்படுகிறது. அது வந்து கஸ்டம் டியூட்டியா வந்து 9000 ருபீஸ் ஆன ஒரு குட்ஸுக்கு வந்து 18% வந்து கஸ்டம் டியூட்டி அறவிடுகிறோம். ரைட். அப்பொருளை இறக்குமதி செய்யும் போது தீர்வையாக செலுத்த வேண்டிய பணம் யார்? கஸ்டம் டியூட்டி எவ்வளவு கேட்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் 100 ரூபாய்க்கு எவ்வளவு வரி? 18% வீதம். தர எவ்வளவு பெறுமதியான பொருள்? 9000 ரூபாய் பெறுமதியான பொருள். அப்ப நாங்க சுருக்கிறோம், எவ்வளவு வரும்? 1600. 0 2972 1620 ரூபாய். ரைட். இவ்வளவு வந்து எங்களுக்கு என்ன இருக்கு? கஸ்டம் டியூட்டி தீர்வு. இறை வரி வந்து எங்களுக்கு இறை வரியா தீர்வை, சுங்க தீர்வு எங்களுக்கு வந்து 1620 ரூபாய் வரி. ஓகே. அமலன் இத்தகைய 12 பொருட்களை இறக்குமதி செய்து போக்குவரத்து கட்டணமாக 6000 செலுத்தி தனது வர்த்தக நிலையத்துக்கு கொண்டு செலுகிறார். ஒரு பொருளுக்காக அவன் செலவிடும் மொத்த பணத்தை காண்க. ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளின் பெருமானம் எவ்வளவு? ஒரு பொருளின் பெருமானம் அதன் விலை எவ்வளவு? 9000 ரூபாய். ரைட். அப்ப கட்டாயம் அந்த பொருளுக்கு வந்து 9000 ரூபாய் செலவழிக்க வேணும். ஒரு பொருளுடைய மொத்த செலவு தான் இப்ப கேள்வி. அப்ப ஒரு பொருளை வாங்குறதுக்கு வந்து 9000 கட்டாயம் செலவழிக்க வேண்டும். ரைட். அப்ப 9000. ரைட். ஒரு பொருளுக்கு சுங்க வரியில தீர்வு எவ்வளவு? கஸ்டம் டியூட்டி 1620. 1620 ரூபாய். ஆக ஒரு பொருளுக்கு கட்டாயம் 1620 ரூபாய் செலவழிக்க வேண்டும் தானே? ஒவ்வொரு பொருளுக்கும் தான் கஸ்டம் டியூட்டி இவ்வளவு. அப்ப நீங்க 9 பொருள் வாங்கினா அது அத்தனை மடங்கு வரப்போகுது. இது 9 மடங்கு வரப்போகுது கஸ்டம் டியூட்டி. இப்ப கேட்ட கேள்வி வந்து ஒரு பொருளுக்கு அவன் மொத்தமா எவ்வளவு செலவிட போறான். ரைட். ஒரு பொருள் அங்கிருந்து வாங்கிக்கல உண்மையான விலை வெளிநாட்டில இருக்கிற விலை வந்து 9000 ரூபாய். அதுக்கு அவங்களோட நாட்டுக்குள்ள அதை கொண்டு வர்றதுக்கு கஸ்டம் டியூட்டி 1620 ரூபாய். அதை விட மொத்தமா போக்குவரத்து செலவு எவ்வளவு?
மொத்தமா அந்த 12 பொருளையும் கொண்டு வரதுக்கு போக்குவரத்து செலவு எவ்வளவு? 6000 ரூபான்னு சொல்லியிருக்கு. ரைட்? 12 பொருளையும் கொண்டு வரதுக்கு 6000 ரூபாய். ஆக ஒரு பொருளை கொண்டு வரதுக்கு போக்குவரத்து செலவு எவ்வளவு இருக்கும்? 6000 என்ன செய்யணும்? 12 பிரிக்கணும். இது நீங்க சொல்ற இல்ல ஒரு முட்டை அவியறதுக்கும் 10 முட்டை அவியறதுக்கும் ஒரே நேரம் தானே எடுக்கும் என்ற மாதிரி அந்த மாதிரி கதைகளை சொல்றேன். அதாவது வந்து ஒரு பொருளை ஒரு வாகனத்துக்குள்ள ஏத்தி கொண்டு வரதுக்கும் அதே வாகனத்துக்குள்ள 12 பொருளை ஏத்திட்டு வரதுக்கும் 6000 தானே பிடிக்கும். அப்போ ஒரு பொருளுக்கு 6000 சொல்லலாம் தானேன்னு சொல்றேன். ஏனென்றா இங்க மென்ஷன் பண்ணி இருக்கிறது என்னண்டா இது ஒரு பெரிய பொருள். இதை நாங்க ஒரு வாகனத்துல ஒருக்கா தான் போட்டு கொண்டு வரலாம். அப்ப ஒரு வாகனத்துல ஒரு பொருளை ஒரு தடவை தான் கொண்டு வரலாம் தான் இந்த கணக்குல இருக்கு. ரைட்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பொருள் ஒரு வாகனத்துக்கு மொத்தமா இந்த வாகனத்துல 9 பொருளையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் 6000 ரூபாய். சரி, 12 பொருளையும். அப்ப ஒரு பொருளை கொண்டு போறதுக்கு இவ்வளவு செலவாக இருக்குமெண்டா எங்களுக்கு வந்து இந்த 12ஆல பிரிக்கணும். பிரிச்சோம்டா எங்களுக்கு இதை பிரிக்க எவ்வளவு வருது? தண்ணீர் 5 வருது. எவ்வளவு வந்திருக்கு? 500 ரூபாய் இதுல வரும். இதை பட்டின மண்டா எங்களுக்கு 500 ரூபாய் வரும். அதுல 500 ரூபாய் வரும். இங்கால 9000, 10,620, 11,120 ரூபாய். அப்பொருளில் ஒன்றை விற்பதன் மூலம் 20% லாபத்தை பெறுவதற்கு அவன் அதனை விற்க வேண்டிய விலை யார்? ரைட். இப்ப இந்த பொருள் வந்து இப்ப இந்த பொருள் விற்பனை விலை எவ்வளவா இருக்கும்? இதுதான் இருக்கு. ஏன் அவன் கொடுத்தது இது விற்பனை விலை இதோட கூடவே இருக்கலாம். ரைட்? அது லாபம் வச்சு விற்கிறான். அது அடுத்த காது. உண்மையான விலை இப்ப இந்த பொருளுக்கு இலங்கையில உண்மையான விலை என்ன? அது அடிப்படை விலை இந்த விலையா இந்த விலையா தான் இருக்குமே. 900 ரூபாய் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வரீங்கல்ல, கஸ்டம் டியூட்டிக்கு இவ்வளவு, போக்குவரத்து செலவு இவ்வளவு, அவ்வளவு சேர்த்து இப்ப இந்த பொருளுக்கு இந்த விலையில இருக்கும். ரைட்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து 20% லாபமாக விற்க போறான் இந்த பொருளை. ரெண்டா அவன் கேட்கிறான் என்ன விலைக்கு இந்த பொருளை விற்பம். ரைட்? இப்ப 20% லாபம் விற்கிறான்டா என்ன அர்த்தம்? 100 ரூபாய் பொருள் எவ்வளவுக்கு வித்திருக்கணும்? 120 ரூபாய். 100 ரூபாய் பொருளை 120 ரூபாய்க்கு வித்திருக்கணும். 100 ரூபாய் பொருளை 120 ரூபாய்க்கு வித்தாதான் 20% லாபம் வரும். ரைட்? ஆகவே 100 ரூபாய் பொருளை 120 ரூபாய்க்கு விற்கிறோம் தர இப்ப எத்தனை ரூபாய் பொருளை விற்க போறேன்? 11,120 ரூபாய். 11,120 ரூபாய் பொருளை விற்க போறேன். அப்ப அதுக்கு எவ்வளவு விலை வந்திருக்கும்? எவ்வளவு விலைக்கு அதை விற்க போறேன்? 100 ரூபாய் பொருள் 120. அப்படி இல்லாட்டி நீங்க இந்த 120 உங்களுக்கு கஷ்டமா இருந்தா 100 ரூபாய்க்கு 20% 11,120க்கு வந்து 11,120க்கு வந்து எவ்வளவு ரூபான்னு காண்டு அந்த லாபத்தை இந்த மொத்த தொகையோட கூட்டினாதான் உங்களுக்கு எவ்வளவுக்கு வித்திருப்பேருன்னு வரும். ரைட்? அப்ப இதுல எவ்வளவு வரும்? 13,344 ரூபாய். 12 அளவுல அதே பேர் இருக்கணும். சரிக்கிற மண்டங்களுக்கு எவ்வளவு? 13,344 ரூபாய். 344. இதுல உங்களுக்கு ஒரு சின்ன சுருக்கல் இல்ல, பெருக்கல் பகுத்தல் தான் இருக்கு. மிச்சம் எல்லாம் ஈஸியான இது. ரைட்? முதலாவதுக்கு வந்து இது, ரெண்டாவதுக்கு வந்து இது, மூன்றாவதுக்கு வந்து இது. அடுத்தது அமலனின் வர்த்தக நிலையத்தின் ஆண்டு பெருமானம் அது அமைந்திருக்கும் நகர சபையினால் ரூபாய் 15,000 மதிப்பிடப்பட்டுள்ளது. அவன் ஒரு காலாண்டிற்கு இறையாக 600 செலுத்துகிறார். அந்நகர சபை அறவிடும் ஆண்டு இறைவரி சதவீதத்தை காட்டும். ரைட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு பெருமானம் வந்து அவங்க அந்த வர்த்தக சபையால இது பண்ணிருக்கிறது எவ்வளவு? 15,000 ரூபாய். ரைட்? அப்ப காலாண்டுக்கு வந்து 600 ரூபாய் இறைவரி என்றா ஒரு வருடத்துக்கு எவ்வளவு இறைவரி இருக்கும்? 2,400 ரூபாய். 2,400 ரூபாய். ரைட்?
அப்ப காலாண்டுக்கு வந்து குவார்டருக்கு வந்து 600 ரூபாய். அனுவலுக்கு வந்து எவ்வளவு வரும்? 600 தர 4 2400 ரூபாய் இறை வரி வரும் ஒரு வருஷத்துக்கு. ரைட்? இப்ப கேள்வி என்ன? இறைவரி சதவீதம் எவ்வளவு? எவ்வளவு இறைவரி சதவீதம் அறவிட்டிருக்கீங்க? அப்ப என்ன காணணும்? மொத்தம் அந்த மதிப்பீட்டு தொகை எவ்வளவு? 15,000 ரூபாய். 15,000 ரூபாய்க்கு இறைவரி எவ்வளவு வந்தது? 15,000 ரூபாய்க்கு இறைவரி எவ்வளவு வந்தது? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டை மதிப்பிடைக்குள்ள அது மதிப்பு தொகை 15,000. அதுல குவார்டர் இறைவரி வந்து 600 ரூபாய். ஆகவே அதுல மொத்த ரேட் வந்து 2,400 ரூபாய். ஆகவே 15,000க்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வரி அறவிடப்படுது? 2,400 ரூபாய். 15,000க்கு 2,400 ரூபாய்டா 100 ரூபாய்க்கு எவ்வளவு என்றதான் வீதம். வீதம் 100 ரூபாய்க்கு தானே கதைப்போம். ஆகவே 15,000க்கு 2,400 100 ரூபாய்க்கு எவ்வளவு? 15,000க்கு 2,400 100 ரூபாய்க்கு எவ்வளவு? எவ்வளவு வருது? 15,000 சுருக்கினா 1 90 6 16 வீதம் எழுதி கொள்ளுங்க. ஓகே, பாருங்க இந்த மாதிரி இந்த பாக்ஸ் போட்டு ஒரு பக்கம் பங்களாவத்தையும் ஒரு பக்கம் கூட்டு வட்டி இல்ல எளிய வட்டியை போட்டு போட்டு இத்தனை தரம் இந்த கேள்வி வந்துட்டேன்னு மட்டும் பாருங்க. இதோட 4வது தரம் வருது. ரைட்?
அப்ப இந்த மாதிரியான கேள்விகளை கொஞ்சம் அவேரா இருங்க. அது வந்து என்ன சொல்றது, அவேரா இருந்தீங்கன்னா இதே மாதிரி கேள்வி வர்றதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது வந்து கூட்டு வட்டியையும் பங்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ற மாதிரி. வங்கி ஏ நிலையான வைப்புக்கு ரைட், பிக்ஸ் டிபாசிட்டுக்கு நிலையான வைப்புக்கு 10% ஆண்டு கூட்டு வட்டி ரைட், கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வீதத்தை கொடுக்கிறது ரைட். அதுக்கு கீழே இருக்கிற வசனம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம், அதை வந்து தந்திருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தந்திருக்காங்க, தரவணும் அவசியமே இல்லை ரைட். உங்களுக்கு பாவமாத்தது தந்திருக்காங்க. வட்டி ஆண்டுதோறும் வைப்பு பணத்துடன் கூட்டப்படுகிறது. கூட்டு வட்டி என்ன தானே, கூட்டு வட்டி என்ன கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முன்பு இது பண்ணிட்டாங்க, ஸ்டேட்மெண்ட் தந்துட்டாங்க. அதுக்கு பிறகு எங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தேவையா, தேவை ரைட். அதாவது வந்து இந்த என்ன சொல்ற இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த பிரின்சிபல் அமௌண்டோட வந்து அட் ஆகுதுன்றது வந்து எங்களுக்கு தேவையில்லாத ஒரு தரவு, எக்ஸ்ட்ரா தரவு. உங்களுக்கு விளங்கி கொடுத்துக்காக தந்திருக்காங்க, தரவு அவசியமே இல்லை, நீங்க அட் பண்ணி தான் செய்யணும், கூட்டு வட்டி ரைட். நிதி கம்பெனி பி இன் ஒரு பங்கை ரூபாய் 40% வாங்கலாம். ஒரு பங்கிற்கு ரூபாய் 2.5% ஆண்டு பங்கு லாபம் கொடுக்கப்படுகிறது ரைட். டிவிடெண்ட் வந்து எவ்வளவு, ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் வந்து எவ்வளவு 2.5 rupees ரைட். ஒரு ஷேர் பிரைஸ் வந்து 40 rupees. மோகன் 2 லட்சம் பணத்தை வாங்கி 2 லட்சம் பணத்தை வங்கி ஏயில் மேற்குறித்தவாறு 2 ஆண்டுகளுக்கு வைப்பு செய்கிறார். 2 ஆண்டுகளின் இறுதியில் அவர் வட்டியையும் வைப்பு பணத்தையும் திரும்பி பெறுகிறார் ரைட். அது ஒரு சாப்டர் ரைட். இனி அடுத்த பார்ட். கமலன் ரூபாய் 2 லட்சம் பணத்தை முதலீடு செய்து கம்பெனி பி இன் பங்குகளை வாங்குகிறார். அவர் முதலாம் ஆண்டு நிறுதியிலும் 2ஆம் ஆண்டு நிறுதியிலும் பங்கு லாபத்தை பெற்ற பின் எல்லா பங்குகளையும் ரூபாய் 45% விற்கிறார் ரைட். ஒரு பங்குக்கு வந்து 45% விற்கிறார். 2 ஆண்டுக்குமான ஆண்டு பங்கு லாப வருமானங்களையும் பங்குகளை விற்றதன் மூலம் பெற்ற பணத்தையும் கூட்டும் போது கமலனிடம் உள்ள பணம் மோகனிடம் உள்ள பணத்திலும் பார்க்க 2000 கூடுதலானது என காட்டுகிறார். அதாவது பாத்தீங்கன்னா கமல் வந்து என்ன செய்யறாருன்னா, அனுவல் டிவிடெண்ட்ஸ் இந்த 2 இயர்ஸ்க்குரிய அனுவல் டிவிடெண்ட்ஸ் அவ்வளோத்தையும் பெற்றதுக்கு பிறகு, அவ்வளோத்தையும் கெயின் பண்ணதுக்கு பிறகு, அதோட அவர் வச்சிருந்த ஷேர்ஸை வந்து செல் பண்ணி அதுல வர்ற டோட்டல் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி அவருக்கு கிடைக்கிற மொத்த அமௌண்ட் வந்து ரைட். முதல் பேங்க் ஏரியில 2 இயர்ஸ் டிபாசிட் பிக்ஸ் டிபாசிட்ல போட்டிருக்காரு, அவற்றை அமௌண்டோட 8000 கூடவா இருக்கும் என்று காட்டுது. அப்ப என்ன சொல்றாங்க, இப்ப ஏ இந்த மொத்த அமௌண்ட்டை காணணும், பி இந்த மொத்த அமௌண்ட்டை காணணும். இப்ப இருந்து பியில இருந்து ஏ கழிச்சோம்னா எங்களுக்கு 8000 பெறுவோம். இதுதான் எங்களுக்குரிய டாஸ்க் ரைட். இப்ப அந்த எலிமெண்ட் ஃபோக்கஸ் பண்ணிக்கொண்டு நாங்க போகணும். ஒரு அதுங்களுக்கு இப்ப 8000 பெறணும். ஏ இந்த மொத்த தொகையையும் பி இந்த மொத்த தொகையையும் கண்டு பியில இருந்து ஏ கழிக்க 2000 பெறணும் எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு ரைட். இதுக்கு பிறகு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா போகணும் ரைட். இப்ப ஏக்கு போவோம், இப்ப நம்ம பிக்கு போகாம ஏ இதுக்கு போவோம் ரைட். ஏல வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் டிபாசிட்டுக்கு எவ்வளவு 10% கொடுக்கணும் ரைட். அப்ப பிக்ஸ் டிபாசிட்டுக்கு வந்து 10% கொடுக்கணும்டா முதலாவது வருட இறுதியில ரைட். முதலாவது வருட இறுதியில முன்னுக்கு இல்ல, முதலாவது ஸ்டெப் போடுவோம். முதலாவது வருட இறுதியில ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல எவ்வளவு வட்டி அவருக்கு கிடைச்சிருக்கும், 100 மேல் 10 தர 2 லட்சம் ரைட். 200,000 ஓகே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்வோம், இங்க ஒரு செய்வர், இங்க ஒரு செய்வர், இங்க ஒரு செய்வர், இங்க ஒரு செய்வர். வட்டி நம்மளுக்கு எவ்வளவு, 20,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல வந்து அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்கும் வட்டியா ரைட். இப்ப முதலாவது வருட ஆரம்பத்துல அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கும், 2வது வருட ஆரம்பத்துல 2,20,000 2 லட்சம் சக 20,000 2,20,000 ரைட். இப்ப 2 வருஷம் கடைசியில தான் அவ்வளவு திருப்பி எடுப்பார் பேங்க்ல இருந்து. அப்ப 2வது வருட இறுதியில எவ்வளவு இருந்திருக்கும், 100 மேல் 10 தர 2,20,000 20,000
ரைட். இப்ப நீங்க ரெண்டாவது வருட இறுதியில இருக்கிற வட்டி தான் இது. ரைட். அதோட நான் இல்லாட்டி ரெண்டாவது வருட இறுதியில அவ்வளோத்தையும் மொத்தமா எடுக்க வேண்டியது போடணும் 100 மேல எத்தனை போடணும்? 110. 110 போட்டீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வரும். ரைட். உங்களுக்கு அது கஷ்டமா இருந்தா நான் இப்ப இதை ஃபர்ஸ்ட் இதை காணும், இதுல கிடைக்கிற வட்டியை காணும். ஃபண்டமெண்ட் எவ்வளவு வரும் உங்களுக்கு? 22,000. 22,000. அப்ப இப்ப ரெண்டாவது மூன்றாவது வருஷம் அதாவது இவர் எல்லாத்தையும் விட்டு அப்படியே இப்ப பேங்க் விட்டு அவ்வளோத்தையும் வித்ட்ரோ பண்ணிக்கல மொத்தமா இவருக்கு எவ்வளவு வரப்போகுது? 2,20,000 2,000 கூட்டணும். 2,20,000 இதைத்தான் கூட்டணும். 42,000. 2,00,000 கூட்டி விடுறேன் இல்ல, அது 2,00,000 அங்க முன்னுக்கு நாங்க பிக்ஸ் டிபாசிட்ல போடக்கே முடிஞ்சுது. இப்ப இவர்கிட்ட இருக்கிறது வந்து இந்த 2,20,000 சக 22,000 கூட்டினா எவ்வளவு? 2,42,000. 2,42,000. இப்போ வந்து எங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். எனக்கு காட்டு வேண்டவங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு? 8,000 காட்டுகள் இருக்கு. ஓ, அப்ப ஏ என்றவர்ல வந்து 2,42,000 பிக்கு வந்து கட்டாயம் எவ்வளவு வரணும்? 2,50,000. 2,50,000. 2,50,000 வந்தா தான் பில இருந்து ஏ கழிக்க 8,000 பெறும். அப்ப எங்கட அர்த்தம் என்ன? இங்க வந்து 2,50,000 பெறும். இன்கேஸ் இது பிள்ளையா செஞ்சீங்கன்னா அங்க 2,50,000 இப்ப இதுல நீங்க வேற எதுவும் கண்டிருந்தீங்கன்னா இதோட 8,000 கூட்டி போய் அதை பிள்ளையா செஞ்சு விடுறது. ரைட். அப்ப அதை மாதிரி யோசிக்க கூடாது. இது சரியா செஞ்சிருந்தா இதோட 8,000 கூட வாங்க இருக்கும். இது நீங்க பிள்ளையா செஞ்சீங்கன்னா அங்காவது வேறபடியா தான் பெறும். ரைட். இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. பட் நீங்க இதை வச்சுக்கொண்டு அதை பார்க்கலாம். இதையும் அதையும் கனெக்ட் பண்ணிடலாம். இதை நீங்க பிள்ளையா செஞ்சிருந்தீங்கன்னா. ரைட். இப்ப நாங்க மற்ற கம்பெனிக்கு போவோம். ரைட். அதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஏ என்ற கம்பெனி, பி என்ற கம்பெனியில வந்து இது ஏ பேங்க், பி என்றது கம்பெனி. பி என்ற கம்பெனியில வந்து ஒரு பங்குக்கு வந்து ஒரு பங்கு எவ்வளவு? 40,000 சாரி 40 ரூபாய். அப்ப 2,00,000க்கு எத்தனை பங்கு வாங்கலாம்? பங்குகளின் எண்ணிக்கை 2,00,000 எத்தனை பங்கு வாங்கலாம்? 5,000. 40,000 குறிக்கணும். ஒரு பங்கு விலை 40. ஆக 2,00,000 ரூபாய்க்கு எத்தனை பங்கு வாங்கலாம்? 5,000 பங்குகள் வாங்கலாம். ரைட். ஓகே. இப்ப என்னது? ஒரு பங்குக்கு வந்து டிவிடெண்ட்ஸ் எவ்வளவு? ஒரு பங்குக்குரிய என்னது வருட பங்கு லாபம் எவ்வளவு? 2,5. 2,5 ரூபாய். அப்ப ஒரு வருட இறுதியில் ஆண்டு பங்கு லாபம் எவ்வளவு? 2,5 தர 5,000. 5,000 பங்கு இருக்கு. ஒரு பங்கு 2,5 ரூபாய்னா 5,000 எவ்வளவு வரும்? 12,500 ரூபாய். 12,500 ரூபாய். ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். 2 வருஷத்துக்கு இந்த கம்பெனில இருந்து பங்கு பெறுற. அப்ப 2,000 இறுதியில் எவ்வளவு வந்திருக்கும்? 12,500 என்ன செய்யணும்? 2 அளவு இருக்கும். 2 பெருக்கணும். பெருக்கின மண்டங்களுக்கு எவ்வளவு வரும்? 25,000. 25,000 ரூபாய். இப்ப இது வந்து என்னது? டிவிடெண்ட்ஸால கிடைச்சது. அதாவது வந்து வருட பங்கு லாபத்தால கிடைச்ச பங்கு லாபம். ரைட். இப்ப வந்து அவர் பங்குகளை வந்து விற்க போறார். ஒரு பங்கு என்ன விலைக்கு விற்கிறார்? 45 ரூபாய். 45 ரூபாய். அவ மொத்தம் எத்தனை பங்கு அவர்கிட்ட இருக்கு? 5,000. 5,000. அப்ப 5,000 பங்கு 45 ரூபாய் படி வித்தா எவ்வளவு வரும் அவருக்கு? 2,25,000. 2,25,000. ரைட். இப்ப பங்குகளை விட்டு பெற்ற மொத்த வருமானம் எவ்வளவு? 2,25,000.
2 வருஷத்துல அவருக்கு கிடைக்கிற பங்களா எவ்வளவு? 25,000. அவை மொத்த வருமானம் டோட்டல் கெயின் எவ்வளவு? 2,50,000. 25,000 25,000 கூட்டினா 50,000. 2,50,000 ரைட். 2,50,000. இப்ப கேள்வி என்ன? மோகனோட அதுல எவ்வளவு கூட இருக்குன்னு காட்டணும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க என்ன செய்யணும்? அடுத்த ஸ்டெப்ல 2,50,000 இருந்து 2,42,000 கழிப்போம். 2,000 இவ்வளவு கொடுத்தா இது எழுதி கொள்ளுங்க. வசனங்கள் கொஞ்சம் தெளிவா எழுதணும். நான் உங்களுக்கு வாயால சொல்றேன். நான் இதுல எழுதி கொண்டிருக்க இல்லாத ஃபுல்லா வசனத்தை நீங்க ஆரம்பத்துக்குள்ள இல்ல. ஸோ நான் சொல்ற வசனத்தை வந்து நீங்க உங்களுக்கு மைண்ட்ல ஏற்றிக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி எழுதி கொள்ளுங்க. எழுதினீங்கடா நாங்க மிச்சத்தை வந்து நாளை காலையில 4:30 இருக்கு. நாளை காலை